ராஷ்மிகா நடிப்பில் வெளியாகி முதன்முறையாக பெரிய ஹிட் அடித்த படம் புஷ்பா 1 தி ரைஸ். இந்த படம் 2021ஆம் ஆண்டு வெளியானது. இதை அடுத்து அவர் 2023இல் நடித்திருந்த படம்தான் அனிமல். இந்த படத்தை சந்தீப் ரெட்டி வங்கா இயக்க ராஷ்மிகாவுக்கு ஜோடியாக ரன்பீர் கபூர் நடித்திருந்தார். ஹிந்தியில் உருவான இந்த படம் உலகளவில் பெரிய ஹிட் அடித்தது. இதன் மொத்த வசூல் சுமார் 917 கோடி என சொல்லப்படுகிறது. இதன் பிறகு ராஷ்மிகா நடித்திருந்த புஷ்பா 2 தி ரூல். அல்லு அர்ஜுனாவுடன் 2 முறையாக ஜோடி சேர்ந்து நடித்த ராஷ்மிகா இந்த முறையும் இப்படத்தில் ஸ்ரீவள்ளி கதாபாத்திரமும் ரசிகர்களை ஈர்த்தது. இந்த படம் உலகளவில் சுமார் 1800 கோடிக்கும் மேல் கல்லா கட்டி உள்ளது. அடுத்ததாக ராஷ்மிகா நடித்திருக்கும் இந்தி படம் சாவா. இதில் அவர் விக்கி கௌஷலுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். இந்த படத்தில் ராஷ்மிகா மகாராணி யோசுபாய் எனும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இந்த படம் இந்த மாதம் 17ஆம் தேதி வெளியானது. இந்தியில் உருவாகி இருக்கும் இந்த படத்திற்கு ரசிகர்கள் அதிக அளவில் வரவேற்பை கொடுத்துள்ளனர். பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கும் இந்த படம் 4 நாட்களில் சுமார் 200 கோடி வசூலை தாண்டியிருப்பதாக கூறப்படுகிறது. சாவா படம் இன்னும் பல கோடிகளை வசூலிக்க இருக்கும் நிலையில் 3 படங்களில் 3000 கோடி கலெக்ஷன் கொடுத்த நாயகி இவர்தான் என பட்டத்தை ராஷ்மிகா விரைவில் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது.